ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் பெருக வழிமுறைகள். அதாவது பணமானது அதிகப்படுத்துறதுக்கும் அந்த பணத்தை நம்ம ரெகுலராக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதால ஈஸியாக அதிகப்படுத்தலாங்க. அது என்ன வழிமுறைகள் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் அவைலபிளாக இருக்குது. அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் நல்ல தரமாகவும் நல்ல விலையிலும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது, ஆப் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அண்டு நானும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பணம் தான் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. அப்படிப்பட்ட பணத்தை வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதால ஈஸியாக அதிகப்படுத்தலாம். அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வலது உள்ளங்கையை தான் பார்க்கணுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப நல்லது. ஏன்னா வலது உள்ளங்கையில் மகாலட்சுமி இருக்கிறது ஐதீகம். ஸோ முதல்ல வந்து காலையில் வலது உள்ளங்கையை பார்க்கணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா குளித்து முடித்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதுகைத்தான் துடைக்கணும். ஏன்னா எங்கே ஃபஸ்ட்டு நம்ம துடைக்கிறோமோ அங்கே தான் வந்து முதல்ல மூதேவி உட்காருவாங்க. ஸோ முதல்ல முதுகை தான் துடைக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் முகத்தை துடைக்கணும். அங்கே வந்து மகாலட்சுமி உட்காருவாங்க. ஸோ இதனால் வந்து ரொம்ப நல்லது நமக்கு. மூணு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பூஜை பண்ணும்போதும் சரி, சாமி கும்பிடும்போதும் சரிங்க, இந்த கைலி லுங்கிலாம் இருக்குது இல்லையா, அது கட்டிக்கிட்டு நம்ம சாமி கும்பிடக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது. அது மஸ்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நைட்டில் சாப்பிடும்போது வந்து எப்போவுமே தயிர் மட்டும் சேர்த்துக்காதீங்க. நைட்டில் மட்டும் அது ஆகவே ஆகாது, சேர்த்துக்கவும் கூடாது. அப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க செல்வம் நம்மகிட்ட தங்காது, பணம் நம்மகிட்ட தங்காதுங்க. சரிங்களா. அதனால் வந்து தயிரை சேர்த்துக்காதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் முருங்கை போட்டோ வச்சுருப்போம். அந்த ஆண்டி குளத்தில் இருப்பார் இல்லையா, அந்த ஃபோட்டோ வச்சுருக்காதீங்க எப்போவுமே. சரிங்க. ராஜ அலங்கார முருகன் இருக்கார் இல்லையா, அந்த ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதுதான் நமக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் கொண்டு வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வீடு வாசலாகட்டும் இல்லை ஆஃபீஸ் வாசலாகட்டும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 7 நிலையான ஃபோட்டோ, அது பெருமாள் ஃபோட்டோ வந்து வாசப்படி பார்த்த மாதிரி வச்சுருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மகா சொர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்புறம் ஐஸ்வர்யேஸ்வர் படத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வீட்டு வச்சுருக்கணுங்க. அது வந்து செல்வத்துக்கு அதிபதி இல்லையா அவங்கன்னா, அதனால் ரொம்ப நல்லது அது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாமி படமாகட்டும், அப்புறம் வந்து கல்லாப்பெட்டி ஆகட்டும், அப்புறம் பீரோ ஆகட்டும், அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வச்சுருங்க. மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமி அம்மாவுக்கு வந்து, அது மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் வந்து அங்கெல்லாம் வந்து மல்லிகைப்பூ வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பணத்தை வந்து நம்ம ஒருத்தோட கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, பணத்தோட தலைப்பகுதி, அதாவது காந்தி ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த தலைப்பகுதி அது நம்ம சைடு இருக்கிற மாதிரி பார்த்து கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த காயின் இருக்கு இல்லையா, 5 ரூபா காயின் இருக்கு இல்லையா, அந்த காயினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவள்ளுவர் படம் போட்டிருக்கும். அந்த மாதிரி காயின்ஸ் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் சேவ் பண்ணி வைங்க. அதாவது சேமித்து வைங்க. பர்ஸு, அந்த கல்லாப்பட்டி அதில் வச்சுருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பணத்தை வந்து இருக்கும் அது வந்து. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த லட்சுமி குபேரர் பகவான்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மந்திரங்களை டெய்லியும் சொல்லுங்கள். அதாவது எப்படி அப்படின்னா, இந்த ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம அப்படின்ற மாதிரி அந்த மந்திரங்கள் இருக்குது இல்லையா, இந்த மந்திரங்கள் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த லட்சுமி கடாட்சம் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே அந்த வீட்டு வாசப்படியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கந்திஷ்டி படம் மாட்டியிருப்போம். அந்த கந்திஷ்டி படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூதம் படம் வச்சுருப்பாங்க. தயவுசெய்து அப்படி வைக்காதீங்க. இந்த பூதம் படம் எடுத்துகிட்டு கடவுள் படமான விநாயகர், முருகர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய படம் மாட்டி வைங்க. அப்படி மாட்டி வைக்கிறதால நல்ல வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், ஒரு தெய்வ அம்சம் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி படம் வைங்க. அதை விட்டுட்டு இந்த பூதம் அரக்கர் படம்லாம் வைக்காதீங்க. ஸோ சாமி படம் மட்டும் வைங்க, இந்த கந்திஷ்டி படமாக. ஓகேங்களா. வாசப்படியில் ஸோ இப்படி வைக்கிறதால இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மகிட்ட அதிகமாகும். வீண் செலவுகள் ஆகாதுங்க. வீண் செலவு குறைஞ்சாலே பணம் நம்மகிட்ட எப்பவுமே தங்கும். ஸோ பணம் தங்குனாலே நம்ம மனக்கவலையில் நீங்கி நல்லபடியாக வாழலாம். சரிங்களா. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி பணத்தை அதிகப்படுத்தி சந்தோஷமாக வாழுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓம் நம சிவாய.